வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, போன வாரம் நம்ம ஆடு புலி ஆட்டம் படத்த பத்தி பார்த்திருந்தோம். இந்த வாரம் அ காயத்ரி அப்படிங்கிற ஒரு படத்த பத்தி என்ன விமர்சனம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ படத்த பார்த்தவங்க விமர்சனம் பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அது கூட சேர்த்து நம்மளுடைய வியூவையும் அப்படியே நம்ம ரிவ்யூ சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ரஜினி மதேஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "வணக்கம் சகோதரி, வேலை காரணமாக கமெண்ட் செய்ய தாமதமாகிவிட்டது." ஓ ஓகே. அதனால பரவால்ல. கமெண்ட் பண்றீங்களே அதுவே எனக்கு பெரிய விஷயம். காயத்ரி கதையை பொறுத்தவரை தலைவர் நல்லவர் மாதிரியே வில்லனாக நடித்திருப்பார். நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் காயத்ரியாக நடித்திருப்பார். தலைவர் பெயர் ராஜரத்னம். தலைவர் ஆபாச படம் எடுக்கும் வியாபாரி. திருமணத்துக்கு பிறகு காயத்ரிக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு அடிமை மாதிரி நடத்துவார்கள். எங்கே போனாலும் கூடவே ஆட்கள் போவார்கள். அது காயத்ரிக்கு சந்தேகம் ஏற்படும். ராஜரத்னம் தவறான உறவில் இருப்பதை கண்டுபிடித்து விடுவார். பிறகு வாழ பிடிக்காமல் வீட்டை விட்டு தப்பித்து போவார். ராஜரத்னம் தேடி கண்டுபிடித்து விடுவார். பிறகு பழைய புத்தகங்கள் வாங்க வீட்டுக்கு ஒருவர் வருவார். ஒரு நோட்டில் தனது முழு வாழ்க்கை கதையும் எழுதி வைத்து விடுவார். அதை வெண்ணிற ஆடை மூர்த்தி அவர்கள் பார்ப்பார். ஜெயசங்கர் அவர்களிடம் சொல்வார். இருவரும் சேர்ந்து தலைவர் ராஜரத்னம் அவர்களிடம் நண்பர் போல நடித்து என்ன நடந்தது என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். படம் கடைசியில் ராஜரத்னம் படத்திற்காக தன் மனைவியை படம் எடுத்து விற்க பார்ப்பார். தன்மானத்தை காப்பாத்த காயத்ரி தன்னையே குத்தி கொண்டு இறந்து விடுவார். இதுதான் கதை. சரிதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுக்கும் போட்டிருந்தாங்க, மன்னிக்கவும் சகோதரி, வார்த்தை தவறியாகிவிட்டது. குத்தி கொண்டு இறந்து விடுவார், வேகமாக எழுதியதால் தவறாகி விட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனாலும் பரவாயில்ல, நாங்க சமாளிச்சு வாசிச்சிருவோம். சோ தப்பா அடிச்சா கூட நாங்க அதை கரெக்ட் பண்ணி வாசிச்சிருவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அது அந்த படத்துல என்னென்ன வரும் முக்கியமான சீன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிரபாகரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சிஸ்டர், எனது பார்வையில் காயத்ரி தனது அக்காவுடன் பெண் பார்த்து சீர்வரிசை எதுவும் வேண்டாம் என்று கூறி எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்வதாகவும் சொல்லி ஸ்ரீதேவியை தலைவர் திருமணம் செய்து கொண்டு அழைத்து செல்வார். தனது வீட்டிற்கு தலைவர் பங்களாவிற்குள் கார் இருங்க இல்ல ஏதோ தனது வீட்டிற்கு கார் தலைவர் பங்களாவிற்குள் நுழையும் பிறகு வீட்டிற்கு அது ஏதோ ஒரு வார்த்தை அதுல மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, அவங்க கார் வீட்டுக்குள்ள நுழையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே. பிறகு செல்ல செல்லதான் தெரியும் தலைவருக்கு சகோதரியே கிடையாதென்று, அந்த பங்களாவை விட்டு வெளியேறவும் முடியாதென்று, தனது கணவர் நீலப்படம் எடுத்து தொழில் செய்பவர் என்பதும் அவளுக்கு தெரியாது. இந்த கொடுமையான சூழலில் இருந்து எப்படி ஸ்ரீதேவி தப்பித்தார் என்பதுதான் கதை. பிறகு வெளிவந்த சிவப்பு ரோஜாக்கள் படத்தின் கரு கூட கிட்டத்தட்ட இதுதான். ஆமா, அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் ஆமா, ஸ்ரீதேவி அந்த பங்களாவிலிருந்து தப்பித்து ரயில்வே ஸ்டேஷன் வரை வந்து விடுவார். ஆனால் அங்கிருந்து தலைவர் பிக்கப் செய்து பங்களாவிற்கு அழைத்து கன்னத்தில் ஒரு அறை விடுவார். கையில் தீக்குச்சி எரியும் சிகரெட்டை பற்ற வைத்து அந்த செக்யூரிட்டிக்கு ஓங்கி ஒரு அறை கொடுப்பாரு. அதுக்காக நல்லா இருக்கும் அந்த சீன் கூட. நம்ம கூட சேனல் அந்த சீன் ஒரு தடவை போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த செக்யூரிட்டிட்ட பேசிட்டு உள்ள போற ஒரு கிளிப் நம்ம சேனல்ல கூட போட்டிருந்தேன். அதுதான். அதாவது இவங்க தப்பிச்சு போக பார்ப்பாங்க, கூட்டு வந்துருவாங்க. கூட்டு வந்துட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லி ஜாக்கிரதை என்று தட்டி விட்டு நடக்கும்போது ஸ்டைல் தெரியும். அந்த சீன் மட்டும் நான் அந்த கிளிப் மட்டும் எடுத்து போட்டிருந்தேன் ஒரு தடவை. ஓகே. சிகரெட்டை பத்த வைத்து செக்யூரிட்டியிடம் கொடுத்து ஜாக்கிரதை தட்டி விட்டு செல்லும் போது ஸ்டைல் தெரிக்கும். ஆமா, தலைவர்னாலே ஸ்டைல் தானே. படத்தில் 80% தலைவர் தான் வியாபித்திருப்பார். கடைசி 20 நிமிடத்தில் கதாநாயகனாக ஜெயசங்கர் அறிமுகமாகி ஸ்ரீதேவியை காப்பாற்றுவார். எழுத்தாளர் சுஜாதா தான் கதை. வாழ்வே மாயமா, வெறும் கதையா, கடும் புயலா, வெறும் கனவா, நிஜமா? பாடல் கேட்பதற்கு இனிமையாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். மோசமான வில்லன் பாத்திரத்தில் இதுவும் ஒன்று. நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட் தான். இந்த கதை ஒரு மாதிரி அப்படிதான் போகும்.
ஆ இவங்க என்ன என்ன பண்றாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துருவாங்க. கூட்டு வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னே இவங்களுக்கு வந்து தெரியாது ஸ்ரீதேவிக்கு. போக, 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 போக ஒரு ஒரு விஷயமா ஒரே வீட்ல தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு 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 விஷயமா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு மொத்தமா இருக்கும் பொழுது இவங்களால அந்த வீட்ட விட்டு வெளியில போக முடியாதபடிக்கு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ எப்படி வெளியில போறது? நம்மள பத்தி எப்படி வெளியில சொல்றது? ஒரு தடவ வந்து அவங்க அம்மா, அப்பாவும் வீட்டுக்கு பார்க்கறதுக்கும் வருவாங்க. வந்தா கூட அவங்க முன்னாடி இவங்க வேற மாரி வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணிருவாங்க. அங்கேயும் அவங்க அம்மா கிட்ட கூட தனியா பேச முடியாத அளவுக்கு வந்து பண்ணி அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. சோ இந்த மாரி இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த பொண்ணால வந்து வெளியில சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வந்து லாக் பண்ணி வச்சு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு ஒண்ணா வந்து இந்த ஸ்ரீதேவி கேரக்டர் வந்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சா கூட வெளியில போய் சொல்ல முடியாது. வெளியில போனா தானே. இவங்க வந்து லெட்டர் எழுதினா கூட அது வந்து வெளியில போகாது. இவங்க வந்து வெளியில இருக்கிற ஆட்கள் யார்கிட்டயும் போய் பேச முடியாது. வெளியில இந்த நடைய தாண்டியே வெளியில போ முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையில எப்படி பண்றது அப்படிங்கிறப்போ, யாரு வந்துட்டு போறான்னு பார்க்கிறப்போ, அந்த பழைய பேப்பர்லாம் எடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வர்றாங்க. சோ அந்த பழைய பேப்பர் கூட எதையாவது வச்சு அனுப்பலாமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நோட்ல இந்த மாதிரி வந்து அவசரம், அவசியம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டு, அதுல வந்துட்டு இவங்க ஃபுல் கதையும் எழுதி, எல்லாத்தையும் ஒரு நோட் புக்கா வச்சு, அந்த பழைய பேப்பர் கூட வச்சு எடைக்கு போடுறதுக்கு குடுத்து அனுப்பிருவாங்க. அந்த பழைய பேப்பர்காரன் வந்து எதேர்ச்சியா அத பார்த்து டேபிள் மேல எடுத்து வச்சிருப்பாரு. வெண்ணிராடை மூர்த்தி வந்து வேற ஏதோ வாங்குறதுக்கு வருவாங்க. வேற ஏதோ ஒரு புக் வாங்குறதுக்கு வந்து எதேர்ச்சியா அத பார்த்து அத ஓப்பன் பண்ணி சும்மா டைம் பாஸுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்க போக, அதுல வந்துட்டு இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து அந்த டிடெக்டிவ் மாரி வேலையெல்லாம் செய்றவங்களா இருக்கிறதுனால, இத நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து உள்ள வருவாங்க. கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. ஆனா வந்து ஸ்ரீதேவி கிளைமேக்ஸ்ல வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு வசனம் வந்து ஜெய்சங்கர் வந்து பேசுவாங்க. அதாவது என்ன அப்டின்னா, ஆ தன்னுடைய அடைக்கு வந்து தன்னுடைய கணவனே இன்னொருத்தர வந்து அனுப்பிட்டாரு. அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அவங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. அதாவது உன்னோட ரூமுக்கு வந்து இன்னொருத்தன அனுப்பிட்டான் உன் புருஷன் அப்படிங்கிறதுக்கே நீ சூசைட் பண்ணிக்கிட்டியே, உன்னைய வந்து வச்சு உன்னைய சுத்தி கேமரா வச்சு நீ என்னலாம் பண்றியோ அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காய்ங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சதுன்னா நீ வந்து என்னத்துக்கு ஆவ? நல்ல வேளை அந்த ரகசியம்லாம் தெரியாமலே நீ செத்து போயிட்ட அப்படிங்கிற மாரி ஒரு வசனம் வரும். அந்த படத்துல வந்து அந்த வசனம் வந்து எனக்கு அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த ஒரு வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஆ சாகும்போது நம்மளுக்கு என்ன கொடுமை நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு, ஐயோ! இப்படி ஆயிடுச்சே என் வாழ்க்கை அப்படின்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி சாகாம, ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வந்து சூசைட் பண்ணிட்டேன். அந்த மாரி அந்த கேரக்டர் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கதையில. அப்படி இருந்தா கூட, இப்போ கூட நெறைய இடத்துல நடக்குது இல்லையா? ஹிடன் கேமரா ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது இல்லையா? ஹோட்டல்ஸ்ல வச்சிருக்காங்கன்றாங்க. மால்ஸ்லலாம் போனா வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லலாம் ட்ரையல் ரூம்லலாம் வந்து வச்சிருக்கான் அப்படின்றாங்க. எங்க தான்டா கேமரா வைப்பீங்க அப்படின்னு இப்பலாம் கேமரா வந்து எந்த மாடல்ல வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இத்துணூண்டு இருக்கு. ஏதோ ஒரு அது கேமராவா இல்லையான்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியெல்லாம் வச்சுலாம் வந்துட்டு கேர்ள்ஸ வந்து நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்குறாங்க. நமக்கு தெரியாமலே நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எங்கெங்க எப்படி எப்படி போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து நம்ம கண்ல படுற வரைக்கும் அது வந்து தெரியாது. நம்மள கேமரா வீடியோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து இந்த காலம் அப்படி. அதையே அந்த காலத்திலேயே அந்த ஃபிலிம் கேமரா இருக்கிறப்பவே வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அது வந்து எப்படி இருக்கும்? அத வந்து ஒரு வியாபாரமா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ, அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர உருவாக்கி இது வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற மாரி அந்த காலத்துல வந்துட்டு அவ்ளோ கம்யூனிகேஷனும் கிடையாது. இப்போ வந்து கையில மொபைல் வச்சிருக்கோம். ஏதோ ஒண்ணு கம்யூனிகேட் பண்றோம். எங்கேயோ போறோம், வரோம். அது எல்லாமே வந்து ட்ராக் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு இப்போ. அப்பலாம் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒன்லி வந்து லெட்டர் தான் எழுதி போடணும். லெட்டர் எழுதி போட்டாலும் அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல போய் சேரணும். சேர்ந்தா தான் அவங்க அங்க யார்கிட்ட சேர்க்கணுமோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இங்க நம்ம இங்க இருந்து வீட்ட விட்டு வெளியில போய் அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கே போகலைன்னா, அது எங்க போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் டெலிஃபோன் அது இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய விஷயம் நடந்தது. இந்த படத்த பொறுத்தளவுல டெலிஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி காலகட்டத்துல இருந்த மாரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல மேக்ஸிமம் வந்து டெலிஃபோன் வந்து நெறைய யூஸ் பண்ற மாரி காமிக்கல. அதுவும் வீட்ல வந்து டெலிஃபோன் இருக்கிற மாரிலாம் காமிக்கல. சோ அதுக்கெல்லாம் முந்தின ஒரு கம்யூனிகேஷன் அந்த லெவல்ல வச்சு தான் எடுத்திருக்காங்க.
அப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் வந்துட்டு ஏன் வந்து சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி குடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி தான். அசல்ல கல்யாணம் பண்ணி குடுத்தா யார் வருவா? எப்படி ஏமாத்திட்டு போவா? அப்படிங்கிறதே தெரியாது. அதனால வந்து சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றது அப்படின்னு ஒரு வழக்கத்த வச்சிருந்தாங்க. இப்பலாம் வந்து யாரும் எத பத்தியும் கவலைப்படுறது இல்ல. எங்க இருந்து எங்க கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒருத்தர நம்பி கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. அவங்க வந்து மோசமா இருக்கும் பொழுது, அங்க வந்து அந்த அந்த நிலைமையிலிருந்து வெளியில வர முடியாத ஒரு பொண்ணு அவங்கள காப்பாத்த போறாங்க. கடைசி நேரத்துல அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த கதை. சார் சொன்ன மாதிரி இதுல வந்துட்டு சிகப்பு ரோஜாக்கள்னு அப்புறம் ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே கதை மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு போய் அவங்கள வச்சு வியாபாரம் பண்றது. அவங்கள வந்து அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வியாபாரம் பண்ற ஒரு கதையா இருந்தது. பட் சிவப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மோசமான ஒரு பிஹேவியர் இருக்கக்கூடிய பொண்ணுங்க. அவங்கள வந்து தேடி, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்து, அவங்கள ஒரேடியா கொலை பண்ணி கொன்னு புதைக்கிற கதை தான் வந்து சிவப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற கதை. கிட்டத்தட்ட பெண்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கதை அப்படின்னு வேணா இது 2யும் சொல்லலாமே தவிர, பார்க்கும்போது வந்து வேற வேற ஒரு கதை தான். இது வந்து நல்ல பொண்ணுங்களுக்கு நடக்கிற ஒரு கொடுமையான விஷயத்த சொல்லக்கூடிய கதை தான் காயத்ரி அப்படிங்கிறது. சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிறது மோசமான கேரக்டர் இருக்கக்கூடிய பெண்களை தேடி தேடி ஒருத்தர் வந்து கொலை பண்றதுதான் வந்துட்டு சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற ஒரு கதை. 2ம் மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி கதை அப்படின்னு தோணினாலும் கூட 2மே வந்து வேற வேற டிஃப்ரெண்டான ஒரு சோன்ல இருக்கக்கூடிய பெண்களை பற்றிய கதை. அவ்வளவுதான். இதுல வந்து தலைவர் வந்து எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகா இருக்கும். கோட் சூட் போட்டு அவ்வளோ டீசென்ட்டா, அவ்வளோ வந்து ஒரு ரிச் லுக் வந்து இந்த படத்துல இருக்கும். மேக்கப் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா தான் இருந்தா கூட அதுலயே வந்து மேக்கப் நல்லா இருக்கும். அவரோட அந்த கோட் தச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். தலைவரும் யங்கா இருப்பாரு. செம்ம ஸ்டைலா நடிச்சிருப்பாரு. அந்த சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி கிட்ட ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டிட்டு போகும்போது, அந்த சீனும் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். அந்த ஸ்டைல் வந்து முழுசா வெளியில வந்தது இந்த படத்துல அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சீனும் பார்க்கறது, டர்ன் பண்றது, பேசுறது அது எல்லாமே இவரோட ஓன் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது வந்து முழுசா இந்த படத்துல வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே இந்த படத்தை பார்க்கும்போது இவர் நல்ல வில்லனா வருவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ட்விஸ்ட் ஆகி அடுத்தடுத்த படத்துல வந்து ஒரு செகண்ட் ஹீரோ கேரக்டரா அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி இப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்து இன்னைக்கு வந்து தலைவரா இருக்காரு. அது சொன்ன ஒரு இதுல தனுஷ் வந்து ஒரு மேடையில சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வில்லனா நடிச்சாரு. அப்புறம் வந்து ஹீரோவா நடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவானாரு. அதுக்கப்புறம் வில்லனுக்கு அப்புறம் ஹீரோ, ஹீரோக்கு அப்புறம் வந்து ஸ்டாருக்கு அப்புறம் வந்து குணச்சித்திர நடிகர் ஏதோ சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு தலைவர், நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசியிருந்தாரு. தலைவரை பத்தி தனுஷ் வந்து ஒரு மேடையில பேசியிருந்தாப்ல. அது வந்து சொல்றதுக்கு நம்மளுக்கு இப்போ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அத்தனை விஷயங்களும் தாண்டி ஒரு மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னா, அதுக்கு அடித்தளமாக இருந்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, அவருடைய உழைப்பு மட்டும்தான். வேற எந்த பேக்ரவுண்டும் சினிமா பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அவருக்கு கிடையவே கிடையாது. ஆரம்ப காலத்துல அவர் வரும்பொழுது, சினிமா பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது பெருசா அவருக்கு கிடையாது. ஆனா நடிக்கணும், அந்த கேமரா முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிற வெறி மட்டும்தான் அவருக்கு இருந்தது. அந்த வெறிய அடிப்படையா வச்சு அவர் நிறைய உழைச்சாரு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வில்லனா உள்ள வந்தவரு, இன்னைக்கு எத்தனையோ கோடான கோடி ரசிகர்களுக்கு தலைவரா இருக்காரு அப்படின்னா வந்துட்டு பார்க்க பார்க்க வியப்பா இருக்கு. எனக்கெல்லாம் வந்து சில நேரங்கள்ல பார்க்கும் பொழுது, எப்படி இவர் விதிய வந்து கடவுள் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு தோணும். பேசிக்கா தோன்றதுதான் எல்லாருக்குமே. இந்த படத்த பொறுத்தளவுல வந்துட்டு பேசிக்கான கதை அப்படிங்கிறது இதுதான். ஒரு பெர்ஃபெக்ட் வில்லன். நீங்க வில்லன் கேரக்டர்ல நடிச்ச அத்தனை பேரையும் நிக்க வச்சு பார்த்தா ஒருத்தர்கிட்டயும் ஒரு தனி அ அந்த நடிப்பு திறன்மை அப்படிங்கிறது, தனித்துவம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு மாரி இருக்கும். அதுல தலைவரோட இது வந்து யாராலுமே மேட்ச் பண்ண முடியாது. ஆனா அந்த ஸ்டைல், அந்த ஃபாஸ்ட், அந்த அந்த சார்மா இருக்கிறது, திரும்புறது, அந்த கண்ணு, அது வந்து எந்த வில்லனுக்கும் அந்த மாரி ஒரு கண்ணு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாரி ஒரு வில்லத்தனம், பக்கா வில்லத்தனமான ஒரு கண்ணு வந்து அதுல காமிச்சிருப்பாரு. அது ஹீரோ நடிச்சாலும் அவர்தான், வில்லன் நடிச்சாலும் அவர்தான் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ல முடியும். அந்த மாதிரிதான் இந்த படம். அடுத்த வீடியோல வந்து நான் என்ன படத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னா, 6 புஷ்பங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பேச போறேன். 6 புஷ்பங்கள் படத்துல ஒரு செகண்ட் ஹீரோ
மாதிரி இவர் வந்து பண்ணியிருப்பாரு தலைவர். சோ அந்த 6 புஷ்பங்கள் படத்த பார்த்தவங்க, அதுல தலைவர் வர சீன்ஸ்ல இந்த சீன் பிடிக்கும், எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வரை பாய்.